மூட் கண்ட்ரோல்னா என்னன்னு தெரியுமா? மனசுக்குள்ள எவ்ளோ டென்ஷன் இருந்தாலும், சேடா இருந்தாலும், கோவம் வருதுன்னு ஃபீல் பண்ணாலும், அது எதையுமே வெளியில காமிச்சுக்காம, ரொம்ப காமா பிஹேவ் பண்றது. சொல்லப்போனா வாய மூடிட்டு இருக்குது பேர் தான் இப்பல்லாம் மூட் கண்ட்ரோல். நான் பையன், பொண்ணுன்னு பிரிச்சு சொல்லல. பட் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் ரொம்ப பேருக்கு இந்த அருமையான குவாலிட்டி வரும். இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன், இல்ல அப்செட்டா இருக்கேன்னா, எனக்கு ஃபேஸ்லயே ஃபுல் மூடுன்னு தெரிஞ்சிரும். நம்ம எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 2 மணி நேரம் கால் பண்ணி புலம்புறதா இருக்கட்டும், இல்ல கதவ மூடிக்கிட்டு அழுவுறதா இருக்கட்டும், வொர்ஸ்ட் கேஸ் கையில எது கிடைச்சாலும் உடைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பேட் திங் தான். பட் அந்த எமோஷன்ஸ்க்கான ஒரு அவுட்லெட் இருக்கும் இல்லையா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் வில் கம், மூட் ஸ்விங்ஸ் ஸ்டில் ஹேப்பன். புரியலையே, அப்பயும் இப்பயும் ஒரே பொண்ணு தான். பட் இப்ப மட்டும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மூட் ஸ்விங் எது வந்தாலும் வெளியில காமிச்சிக்காம ஒரு சைலண்ட் மேனேஜரா இருக்கணும். நம்மளை சுத்தி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும், நம்மள எவ்வளோ பேர் ஹர்ட் பண்ணாலும், இதுவும் கடந்து போகும்னு நம்ம நம்மளே தட்டி கொடுத்துட்டு டே டு டே லைஃப் ஓட்டுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். சரி, ஓகே, நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு நம்ம போய் நம்ம ரொட்டீனா பார்க்க வேண்டியதா. அமைதியா போறதுக்கு காரணம் கோவத்தை வெளியில காட்ட தெரியாம கிடையாது. வீடு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வீட்டோட சிச்சுவேஷன் என்னைக்கும் நம்மளால மாறிடக்கூடாதுன்ற ஒரே இன்டென்ஷன் மட்டும் தான். நீங்க காமா இருந்தாலும் ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மாமா இருக்கலாம், உங்க கிட்ஸ் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு எந்த ப்ரெஷரும் இல்ல. இது உங்க ஸ்டெபிலிட்டிக்கு நீங்க இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பொண்ணை பார்த்து என்ன காமா இருக்க, ரொம்ப அமைதியாயிட்டியா அப்படின்னு நக்கல் பண்ணாம, அந்த காமுக்கு பின்னாடி தான் அவருடைய மொத்த ஸ்ட்ரென்த் அடங்கி இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அவ நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், பட்